நல்லடியார்களை பல வகையிலே சோதிப்பான். ஒன்று, அவருடைய சொத்து செல்வங்கள் இழப்பின் மூலமாக, அல்லது பிள்ளைகளை இழப்பதின் மூலமாக, அல்லது உடம்புல அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிக்குகிறான். அந்த நோயை கொடுத்து சோதிக்குகின்ற பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் பொறுமையை கடைபிடிக்குகிறான், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவருக்கு மக்ஃபிரத்தை கொடுக்குகிறான், அல்லாஹுடைய அருளை கொடுக்குகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்னத் அஹமதுல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்படுகிறது, ரிவாயத் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதப்தலல்லாஹுல் அப்தல் முஸ்லிம, ஒரு முஸ்லிமான ஒரு அடியானை அல்லாஹு தஆலா அவனுடைய உடம்பிலே நோயை கொடுத்து அவனை சோதிக்குகின்றான். சோதிக்குகின்ற பொழுது அந்த அடியான் பொறுமையை கடைபிடிக்குகிறான், பொறுமையாக இருக்கிறான். அல்லாஹ்வினால் எனக்கு தந்த நோய், நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டு அல்லாஹ்விடத்துல இருக்குகின்ற பொழுது அல்லாஹுக்கு ஏசாமல், ஏன் யா அல்லாஹ் என்னையா நீ சோதிக்கணும் என்று கூட சொல்லாமல் பொறுமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல அந்த பொறுமையை கடைபிடிக்குகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த அடியானுடைய பொறுமையை பார்த்ததுக்கு பின்னால அல்லாஹு தஆலா மலக்கை கூப்பிட்டு சொல்லுகிறான், ஒரு மலக்கை கூப்பிட்டு சொல்லுகிறான், உக்துப் லஹு சாலிஹ அமலிஹி அல்லதி கான யஅமலுஹு. இந்த அடியானுக்கு மலக்குமார்களே, நீங்கள் எழுதி விடுங்கள். எப்படி விஷயம் என்று தெரியுமா? இவர் உலகத்தில ஆரோக்கியமாக இருக்குகின்ற பொழுதெல்லாம் எந்த அமல்களை, நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தாரோ, இப்ப நோய்வாய்ப்பட்டு நோயில இருக்குகிறார்கள், உடம்பு நோய் வருத்தமாக இருக்கிறது, எழும்பி நடந்து கொள்ள முடியாது, கால் கைகள் துண்டிக்கப்பட்டு விட்டது, அல்லது கேன்சர் போன்ற பயங்கரமான நோயில அவர் பாதிக்கப்பட்டு நோயில விழுந்து இப்ப பெட்டோடு இருக்கிறாரு, பேசிக்கொள்ள முடியாது, அல்லது கிட்னி வருத்தமாக இருக்கிறது, அதுல பல வருஷ கணக்காக இவர் அப்படியே பெட்டோடு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான நோய் வந்தும் இவர் பொறுமையாக இருந்து அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்றான், மலக்குமார்களே, இந்த அடியார்களுக்கு நீங்க எழுதி விடுங்க. இந்த மனிதனுக்கு எப்படி என்று தெரியுமா? இவர் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுதெல்லாம் என்னென்ன நல்ல அமல்களை செய்தார்களோ அத்துணை அமல்களையும் இவருடைய பதிவேட்டிலே நீங்கள் பதிந்து விடுங்கள், அமல் செய்ததாக எழுதி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்கை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் அந்த நோயிலிருந்து அந்த மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தால் அல்லாஹ் அவரை பாவத்திலிருந்து தூய்மை செய்கிறான், அல்லாஹ் பாவத்திலிருந்து அவரை கழுவி விடுகிறான், அல்லாஹ் சுத்தப்படுத்தி விடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து சொன்னாங்க, அல்லாஹ் அந்த அடியான எடுத்து விட்டான்டா, தன்னோடு அழைத்து விட்டான் என்று சொன்னால், உலகத்துடைய வாழ்க்கைக்கு அவர் விடை கொடுத்து போய்விட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிகிறான், அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடம்புல நோய் வந்துச்சு, உடம்பெல்லாம் புண்ணாகிச்சு. எந்த அளவுக்கு என்றால் அவங்களோட உடம்பிலிருந்து நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது, புழுக்கள் வர ஆரம்பித்து விட்டது. 7 வருஷங்கள் நோயினால் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நோயினால் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலையும் அல்லாஹ்விடத்திலே பொறுமையை கடைபிடித்தார்கள். அந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் அந்த நோயிலிருந்து குணப்படுத்தி அவர்களுக்கு எல்லா வாழ்வாதாரம், பிள்ளைகள், சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் எல்லாத்தையும் பரக்கத்தாக கொடுத்தான்.